வணக்கம். பிப்ரவரி 12, 2026க்கான நடப்பு நிகழ்வுகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் உங்களுக்காக மிக முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நாம ஆழமா அலசப் போறோம். ம் வழக்கம் போல ஆரம்பத்திலேயே ஒரு சுவாரஸ்யமான ஃபேக்ட் ஆஃப் த டே உடன் தொடங்குவோம். உங்களுக்கு தெரியுமா, நம்ம ISROவின் அடுத்த லட்சிய திட்டம் சந்திரயான் 4. ஆமா, அதோட லேண்டிங் தளத்திற்கு அதிகாரப்பூர்வமா மான்ஸ் மான்டான் 4 அப்படின்னு பேரிட்டிருக்காங்க. இது நிலவின் தென் துருவத்தில் 84.289 டிகிரி S அட்சரேகையில் அமையப் போகுது. ஆமா, இது ஒரு முக்கியமான அப்டேட். சரி, இன்னைக்கு நாம இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், நேஷனல் அஃபேர்ஸ், எக்கானமின்னு பல தலைப்புகளை ஸ்லைட் வாரியா விரிவாக பார்க்க போறோம். ஆமா, இதுல இருக்கிற முக்கியமான ஆங்கில வார்த்தைகளை அப்படியே வச்சுக்கிட்டு அதோட தேர்வு நோக்கிய முக்கியத்துவத்தை மட்டும் தமிழ்ல விவாதிக்கலாம். கரெக்ட். சரி, நேரடியா முதல் தலைப்புக்கு போயிடலாமா? போயலாம். முதல் ஸ்லைட், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், செஷல்ஸ் ஸ்டேட் விசிட். செஷல்ஸ் நாட்டின் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினி February 5லிருந்து 10 வரைக்கும் இந்தியா வந்திருக்காரு. இது இந்தியா செஷல்ஸ் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸோட 50வது ஆண்டு. அதனால இந்த விசிட் ரொம்ப முக்கியம். ஓ, அப்படியா? இந்த சந்திப்புல 3 முக்கிய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. ஒன்னு, CSEL அப்படிங்கிற விஷன். ஆமா, சஸ்டைனபிலிட்டி, எகனாமிக் growth அண்ட் செக்யூரிட்டி த்ரூ என்ஹான்ஸ்ட் லிங்கேஜஸ். அடுத்து, மகாசாகர் என்ற கடல்சார் கட்டமைப்புக்கு ஆதரவு. அப்புறம் கடைசியா செஷல்ஸோட டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது DPIக்கு இந்தியா ஆதரவு தெரிவிச்சிருக்கு. இதுல தேர்வுக்கான மிக முக்கியமான புள்ளி ஒன்னு இருக்கு. இந்தியா அறிவிச்ச ஃபைனான்ஷியல் பேக்கேஜ். ஆமா, அதோட மொத்த மதிப்பு USD 175 மில்லியன் இல்லையா? கரெக்ட். ஆனா அந்த எண்ணை விட அது எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்றதான் கேள்வியா வர வாய்ப்பு இருக்கு. சரி, அது எப்படின்னு சொல்லுங்க. இதுல USD 125 மில்லியன் லைன் ஆஃப் கிரெடிட், அப்புறம் மீதி USD 50 மில்லியன் கிராண்ட் அசிஸ்டன்ஸ். ஓகே, இந்த லைன் ஆஃப் கிரெடிட்க்கும் கிராண்ட் அசிஸ்டன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? லைன் ஆஃப் கிரெடிட்ங்கிறது ஒரு சலுகை வட்டியிலான கடன், இதை அவங்க திருப்பி செலுத்தணும். ஆனா கிராண்ட் அசிஸ்டன்ஸ்ங்கிறது மானியம், இதை திருப்பி தர வேண்டாம். அப்போ இது வெறும் பண உதவி மட்டும் அல்ல, ஒரு முழுமையான ஒத்துழைப்பு. நிச்சயமா. அதோட இந்தியா சில நன்கொடைகளையும் கொடுத்திருக்கு. 10 ஆம்புலன்சஸ், 10 யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸ், 1000 மெட்ரிக் டன் உணவு தானியங்கள். அப்புறம் 5 லேசர் ரேடியல் கிளாஸ் போட்ஸும் கொடுத்திருக்காங்க இல்லையா? ஆமா, இந்த எண்ணிக்கைகள் சில சமயம் SSC அல்லது வங்கி தேர்வுகள்ல நேரடியாக கேட்கப்படலாம். புரியுது. சர்வதேச உறவுகள்ல இருந்து அடுத்ததா பாதுகாப்பு ஒப்பந்தங்களுக்கு வருவோம். டிஃபென்ஸ், டிப்ளமசி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பேக்ட்ஸ். இதுல முதல்ல இந்தியா மற்றும் கிரீஸ் இவங்க ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஆஃப் இன்டென்ட், அதாவது JDIல கையெழுத்திட்டு இருக்காங்க. இதோட நோக்கம் அஜெண்டா 2030 ஒட்டிய ஒரு 5-year ரோட் மேப்பை உருவாக்குறது. இதுல ஒரு முக்கியமான அம்சம் இருக்கு இல்லையா? ஆமா, குருகிராம்ல இருக்கிற IFC-IORல ஒரு கிரீக் லியேசான் ஆபீசர் நியமிக்கப்படுவார். IFC-IOR-னா இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் ஃபார் தி இந்தியன் ஓஷன் ரீஜன், சரிதானே? கரெக்ட். இந்திய பெருங்கடல் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்யற ஒரு முக்கியமான மையம் இது. அப்போ இது நம்மளோட பாதுகாப்பு வலயத்தை விரிவுபடுத்துறதுக்கான ஒரு படின்னு சொல்லலாம். மிகச்சரியா சொன்னீங்க. ரெண்டாவதா, இந்தியா மற்றும் டான்சானியா இவங்களோட 4th ஜாயிண்ட் டிஃபென்ஸ் கார்ப்பரேஷன் கமிட்டி மீட்டிங் ஜான்சிபார்ல நடந்திருக்கு. இதுல எலக்ட்ரானிக் வார்ஃபேர், சைபர் செக்யூரிட்டி, AI, மிலிட்டரி மெடிசின் நவீன துறைகள்ல கவனம் செலுத்தியிருக்காங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம புதுசா ஏர்ஃபோர்ஸ் டு ஏர்ஃபோர்ஸ் கார்ப்பரேஷனும் தொடங்கியிருக்காங்க. கடைசியா இந்தியா மற்றும் தாய்லாந்து இவங்க ஜாயிண்ட் இன் சிட்டு ஏர் எக்ஸசைஸ் நடத்தியிருக்காங்க. இதுல நம்ம விமானப்படையோட Su-30 MKIயும் தாய்லாந்து விமானப்படையோட RTF கிரிப்பன் விமானமும் பங்கெடுத்திருக்கு. இந்த இன் சிட்டு எக்ஸசைஸ்னா என்ன? நல்ல கேள்வி. இன்சிச்சு அப்படின்னா ஆக்சுவல் மிஷன் லொகேஷன்ஸ்லயே பயிற்சி செய்யறது. இது போர் விமானிகளோட திறனை மேம்படுத்தும். ஓகே, அடுத்த பகுதிக்கு போகலாம். நேஷனல் அஃபேர்ஸ், பப்ளிக் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர். சரி, முதல்ல லிம்ஃபாட்டிக் ஃபிலாரியாசிஸ் எலிமினேஷன், அதாவது யானைக்கால் நோய் ஒழிப்பு. இதுக்கான டார்கெட் வருஷம் 2027. நீங்க கவனிக்க வேண்டியது, இது SDG இலக்கான 2030க்கு 3 வருஷம் முன்னாடியே நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இது அரசின் தீவிரத்தை காட்டுது. அடுத்தது ஆயுஷ் இன்சூரன்ஸ் இன்டிகிரேஷன். ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதாவும் ஜெனரல் இன்சூரன்ஸ் கவுன்சிலும் ஒரு MOU போட்டிருக்காங்க. ஆமா, இது ஒரு மிகப்பெரிய மாற்றம்.
இது மூலமா 32 காப்பீட்டு நிறுவனங்கள்ல ஆயுஷ் சிகிச்சைகளுக்கு கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அப்போ இனிமே ஆயுர்வேதா சித்தா சிகிச்சைகளுக்கோ இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம். நிச்சயமா. இது பாரம்பரிய மருத்துவத்தை மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு பெரிய படி. இதுக்கான ஹெல்ப்லைன் எண் 1800110008. அடுத்து iLife Connect Innovation. இது உலகின் முதல் டாக்டர் லெட் AI ஹோம் ஹெல்த் கேர் ஈகோசிஸ்டம்னு சொல்றாங்க. ஆமா, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு வர்ற எந்த செய்தியும் தேர்வு நோக்குல முக்கியம். இது ஹெல்த் டெக் துறையில ஒரு புதிய மைல்கல். சுகாதாரம் மாதிரியே நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஸ்டார்ட் அப்ஸ்களும் முக்கியம். அடுத்து அதை பத்தி பார்க்கலாம். கவர்னன்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ். இதுல சில முக்கியமான மாற்றங்கள் நடந்திருக்கு. சொல்லுங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா ஃப்ரேம்வொர்க்ல ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் அப்களுக்கான டர்ன் ஓவர் லிமிட் 100 கோடியிலிருந்து 200 கோடியா உயர்த்தப்பட்டிருக்கு. ஓ, டபுள் ஆயிருக்கா? ஆமா, அதுவே டீப் டெக் ஸ்டார்ட் அப்களுக்கு இது 300 கோடி. இந்த டர்ன் ஓவர் லிமிட்டை மாத்துறதுனால உண்மையில என்ன மாற்றம் வரும்? இது வெறும் கணக்கில்ல. இந்த லிமிட்டுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் தான் ஒரு நிறுவனத்துக்கு ஸ்டார்ட் அப் அங்கீகாரம் கிடைக்கும். ஓஹோ, அந்த அங்கீகாரம் மூலமா வரி சலுகைகள்லாம் கிடைக்குமே. கரெக்ட். அதோட வயது வரம்பையும் ஸ்டாண்டர்டுக்கு 10 வருஷமாவும் டீப் டெக்குக்கு 20 வருஷமாவும் உயர்த்திருக்காங்க. இது புத்தாக்கத்தை ஊக்குவிக்கும். புரியுது. அடுத்து STQC சத்யா போர்ட்டல். இத மெய்டி இணையமைச்சர் ஜிட்டின் பிரசாதா தொடங்கி வச்சார். இதை உருவாக்கியது CDAC. இதோட நோக்கம் என்ன? டெஸ்டிங், காலிப்ரேஷன் அண்ட் சர்டிஃபிகேஷனுக்கான ஒரு சிங்கிள் விண்டோ ஆட்டோமேஷனை வழங்குறது தான். அதாவது மின்னணு பொருட்களோட தரச்சான்றிதழ் செயல்முறையை எளிதாக்குறது. கடைசியா பிளாஸ்ட் இந்தியா 2026. இது புதுதில்லியில பாரத் மண்டாபம்ல நடக்க போகுது. ஆமா, இதோட தீம் வந்து பாரத் நெக்ஸ்ட். இதுதான் முதல் 100% ஜீரோ வேஸ்ட் பிளாஸ்டிக்ஸ் எக்ஸிபிஷன். இந்த ஜீரோ வேஸ்ட் அம்சம் சுற்றுச்சூழல் தொடர்பான கேள்விகளுக்கு முக்கியம். தேசிய நிகழ்வுகள்ல இருந்து இப்ப மாநில செய்திகளுக்கு போகலாம். முதல்ல நார்த்தன் அண்ட் வெஸ்டர்ன் இந்தியா. சரி. UP தனது முதல் எக்கனாமிக் சர்வேயை வெளியிட்டிருக்கு. இது ஒரு பெரிய செய்தி இல்லையா? மிகப்பெரிய செய்தி. ஒரு மாநிலம் முதல் முறையா எக்கனாமிக் சர்வே வெளியிடுறது அவங்களோட நிதி நிர்வாகத்துல வெளிப்படைத்தன்மையை காட்டுது. அவங்களோட இலக்கு $1 trillion எக்கானமி. ஆமா, அதுக்காக அவங்க பின்பற்றும் SSS மாடல். சேஃப்டி, ஸ்டெபிலிட்டி, ஸ்பீட் பத்தி கேள்விகள் வரலாம். அடுத்து டெல்லி. லக்பதி பிட்டியா யோஜனா என்ற திட்டம் ஏப்ரல் 1, 2026ல தொடங்குது. அதோட டெல்லி கேல் மகாகும்பின் பிராண்ட் அம்பாசிடரா கிரிக்கெட் வீரர் ஷிகர் தவான் நியமிக்கப்பட்டிருக்கார். இந்த மாதிரி நியமனங்கள் விளையாட்டு பிரிவுல கேட்கப்படலாம். மூன்றாவதா குஜராத். பழங்குடியினர் மாவட்டங்களான நர்மதா, தாஹோத்ல சேட்டலைட் இன்டர்நெட் வழங்க ஸ்டார் லிங்க் கூட ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட், அதாவது LOI கையெழுத்திட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய தொழில்நுட்ப பாய்ச்சல். இதுவரைக்கும் இணைய வசதி இல்லாத பழங்குடியினர் பகுதிகளுக்கு அதிவேக இணையம் கிடைக்கப் போகுது. இது டிஜிட்டல் இந்தியா திட்டத்துக்கு ஒரு பெரிய ஊக்கம். இப்போ தெற்கு மற்றும் கிழக்கு இந்தியாவுக்கு வருவோம். ஆந்திர பிரதேஷ் அமராவதிய குவாண்டம் வேலி அப்படின்னு பேரிட்டு இருக்கு. ஆமா, குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிறது எதிர்கால தொழில்நுட்பம். ஆந்திராவோட இந்த முயற்சி நேஷனல் குவாண்டம் மிஷனோட ஒரு பகுதி. இந்த மிஷனுக்கான மொத்த ஒதுக்கீடு 6000 கோடி ரூபாய். அடுத்து அசாம். வெள்ளத்தடுப்புக்காக ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், அதாவது ADB கிட்ட இருந்து $182 மில்லியன் கடன் வாங்குறாங்க. இதுல நீங்க கவனிக்க வேண்டியது, இது ஒரு கிளைமேட் ரெசிலியன்ட் திட்டம். அதாவது காலாவஸ்தை மாற்றத்தை தாங்கும் வகையிலான கட்டமைப்பு. இந்த பகுதியில ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வும் நடந்திருக்கு. ஆமா, கேரளால தன்யா நானந்த் சி மாநிலத்தின் முதல் பார்வை குறைபாடுள்ள பெண் நீதிபதியா நியமிக்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். கண்டிப்பா. இது வெறும் ஒரு நியமனச் செய்தி இல்ல. இது சமூக நீதி மற்றும் இந்திய நீதித்துறையோட பரிணாம வளர்ச்சியை காட்டுற ஒரு மைல்கல். இப்போ நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார நிலையை பார்க்கலாம். மேக்ரோ எக்கானமி அண்ட் குளோபல் இண்டெக்ஸஸ். மூடிஸ் கணிப்புப்படி FY 27ல நம்ம வளர்ச்சி 6.4% இருக்கும். ஆமா, இது G20 நாடுகள்லயே அதிக வளர்ச்சி. அதே சமயம் NSO வேலையின்மை விகிதம் 4.8% குறைஞ்சிருக்குன்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், அதாவது LFPR 55.8%, ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ WPR 53.1%, அதிகரிச்சிருக்கு. இந்த LFPR, WPR அதிகரிச்சிருக்குன்னா எளிமையா அதோட அர்த்தம் என்ன? LFPR அதிகரிக்குதுன்னா வேலை தேடுறவங்க எண்ணிக்கை அதிகமாகுதுன்னு அர்த்தம். WPR அதிகரிக்குதுன்னா அவங்கள நிறைய பேருக்கு வேலையும் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். இது ஒரு நேர்மறையான போக்கு. நல்ல விஷயம். ஆனா சில சவால்களும் இருக்கு.
கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் 2025ல நம்ம தரம் 91. ஆமா 5 இடங்கள் முன்னேற்றம்னாலும் இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகம். இத வெளியிட்டது டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல். அடுத்து வங்கித்துறை, பேங்கிங் ரெகுலேஷன், ப்ராடக்ட்ஸ் அண்ட் எம்ஓயூஸ். PBPayக்கு பேமெண்ட் அக்ரிகேட்டர் சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு. ஆமா பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் ஆக்ட், அதாவது PSS ஆக்ட் 2007 இன் கீழே இது வழங்கப்பட்டிருக்கு. இந்த சட்டம் பேங்கிங் அவேர்னஸ்ல முக்கியம். நியமனங்களை பொறுத்தவரை சிட்டி யூனியன் பேங்க் MDN CEO-ஆக R. விஜயானந்த் நியமிக்கப்பட்டிருக்கார். சரி. இது தவிர டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் மற்றும் NSE தபால் நிலையங்கள் மூலமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விநியோகிக்க ஒரு MOU போட்டிருக்காங்க. இந்த MOUயோட தாக்கம் ரொம்ப பெருசு. ராஜ்யத்துல 1.64 லட்சம் தபால் நிலையங்கள் இருக்கு. இது நிதி சேவைகளை நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்க்கும். அப்புறம் BOBCR பிரீமியர்னு ஒரு புதிய கிரெடிட் கார்டு வந்திருக்கு. ஆமா இது பேங்க் ஆஃப் பரோடாவோடது. இதோட சிறப்பு, இது பார்வை குறைபாடுள்ள பயனர்களுக்காக உருவாக்கப்பட்ட பிரெயில் எனேபிள்டு கிரெடிட் கார்டு. அருமையான முன்னெடுப்பு. அடுத்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பகுதி, ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். நம்ம ஃபேக்ட் ஆஃப் தி டேல பார்த்த மாதிரி சந்திரயான் 4 லேண்டிங் சைட்டின் பெயர் மான்ஸ் மூட்டூன் 4. இதன் முக்கிய நோக்கம் சாம்பிள் ரிட்டர்ன். ஆமா இந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு ஒரு அறிவியல் காரணம் இருக்கு. அங்க லேண்டர் இறங்குறதுக்கான ஆபத்து மிக குறைவு. சூரிய ஒளி கிடைக்கிறது பத்தியும் சொன்னீங்க இல்லையா? கரெக்ட். அங்க 11லிருந்து 12 நாட்களுக்கு தொடர்ந்து சூரிய ஒளி கிடைக்கும். இது லேண்டர் செயல்பட ரொம்ப அவசியம். அடுத்து குஜராத் தோலாவீரால நடந்த ஒரு அனலாக் மிஷன். ஆமா இதுல 17 இயர்ஸ் ஆன ஆதித்யா பாண்டியா யங்கஸ்ட் அனலாக் ஆஸ்ட்ரோநாட்ங்கிற சாதனையை நிகழ்த்தியிருக்காரு. அனலாக் மிஷன்னா விண்வெளி சூழலை பூமியில உருவாக்கி பயிற்சி செய்யறது தானே? சரியா சொன்னீங்க. கட்ச் பகுதியோட நிலப்பரப்பு செவ்வாய் கிரகத்தை ஒத்திருக்கிறதுனால அங்க நடத்துறாங்க. பிரமாதம். இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். என்வாயரன்மெண்ட், இன்னோவேஷன் அண்ட் குளோபல் ரேங்கிங்ஸ். சரி. முதல்ல லீட் சர்டிஃபிகேஷன் கிரீன் பில்டிங்ஸ் 2025. இதுல இந்தியா 2வது இடம், சீனா முதலிடம். லீடுங்கிறது பசுமை கட்டிடங்களுக்கான ஒரு சர்வதேச அங்கீகாரம். இதுல இந்தியா முன்னணியில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அடுத்து நெட்வொர்க் ரெடினஸ் இண்டெக்ஸ் NRI 2025. இதுல இந்தியாவின் தரம் 45. 4 இடங்கள் முன்னேற்றம். இது நம்மளோட டிஜிட்டல் தயார் நிலையை காட்டுது. இந்த குறியீடுல AI பப்ளிகேஷன்ஸ்ல இந்தியா வலுவா இருக்கு. அப்புறம் கிரீன் ஹைட்ரஜன் துறையில இந்தியா நெதர்லாண்ட்ஸ் ஹைட்ரஜன் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் தொடங்கப்பட்டிருக்கு. ஆமா ஜெர்மனில நடக்கிற பயோஃபேக்ட்ஸ் 2026 கண்காட்சியில இந்தியா கண்ட்ரி ஆஃப் தி இயர் ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இது ஆர்கானிக் உணவுப் பொருட்களுக்கானது. இப்போ ஸ்போர்ட்ஸ், டேஸ் அண்ட் மிசலேனியஸ். ஸ்போர்ட்ஸ்ல மனு பாக்கர் ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப்ல வெள்ளிப் பதக்கம் வென்றிருக்காங்க. 25mm பிஸ்டல் பிரிவுல. அதோட இந்திய ராணுவம் எவரெஸ்ட் எக்ஸ்பெடிஷன்ல ஒரே நாள்ல 49 பேர் ஏறி கின்னஸ் சாதனை படைச்சிருக்கு. இம்பார்ட்டன்ட் டேஸ்: February 10 சேஃபர் இன்டர்நெட் டே, February 11 வேர்ல்ட் யுனானி டே, இன்று February 12 நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி டே. இந்த நாட்கள் அதோட கருப்பொருள்கள் தேர்வுகளுக்கு முக்கியம். நன்று. இப்போ நாம விவாதித்தவற்றிலிருந்து சில கேள்விகள். ரெடியா? ரெடி. முதல் கேள்வி, வாட் இஸ் த நியூ டர்ன்ஓவர் லிமிட் ஃபார் அ டீப் டெக் ஸ்டார்ட் அப்? பதில் 300 கோடி ரூபாய். இது ஸ்டார்ட் அப் ஃப்ரேம்வொர்க் அப்டேட்ல பார்த்தோம். கரெக்ட். இரண்டாவது கேள்வி, அண்டர் விச் ஆக்ட் வாஸ் PBPay licensed as a payment aggregator? பதில் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் PSS ஆக்ட் 2007. அருமை. மூன்றாவது கேள்வி, வாட் இஸ் த நேம் ஆஃப் த லேண்டிங் சைட் ஃபார் சந்திரயான் 4? பதில் மான்ஸ் மவுண்டன் 4. நம்ம ஃபேக்ட் ஆஃப் த டே இதுதான். நான்காவது கேள்வி, வாட் இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் த ஃபைனான்ஷியல் பேக்கேஜ் டு Seychelles? பதில் $175 million. சூப்பர். ஐந்தாவது கேள்வி, which state released its first ever economic survey in Feb 2026? பதில் உத்தர் பிரதேஷ். அவங்களோட இலக்கு $1 trillion எக்கானமி. கடைசி கேள்வி, who is the brand ambassador for Delhi Khel Mahakumbh? பதில் ஷிகர் தவன். அருமை. February 12ஆம் தேதிக்கான மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை தேர்வு நோக்குல முழுமையா பார்த்தோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை. ஆந்திரா குவாண்டம் வேலியாகவும் குஜராத் ஸ்டார்லிங்க் உடனும் கைகோர்ப்பதை நம்ம பார்த்தோம். ஆமா. இதுபோல அதிநவீன தொழில்நுட்பங்களை ஏத்துக்கிறதுல மாநிலங்களுக்கிடையே ஏற்படுற இந்த ஆரோக்கியமான போட்டி அடுத்த 10 ஆண்டுகள்ல இந்தியாவின் பொருளாதாரத்தையும் புத்தாக்கச் சூழலையும் எப்படி மாத்தி அமைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இது போன்ற தினசரி அப்டேட்கள் மற்றும் தேர்வுக்கான தகவல்களை பெற எங்களுடைய டெலிகிராம் சேனலை பின்தொடருங்கள். அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு.
மீண்டும் சந்திப்போம். நன்றி.